யாரு எந்த ஊரு எந்த ஊரு தாயே யாரு என்னன்னு சொல்றதா இருந்தா கை மேல கை போட்டு சத்தியமா செய்ய வேண்டும். சத்தியமா? எனக்கு சத்தியம்? ஏன் சத்தியம்? எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலுமே வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சத்தியம் ஒண்ணு செய்யுங்க. அதுக்கப்புறம் நாங்க யாரு என்னங்கறது சொல்றோம். அப்படியா? யார் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கை எப்படி பண்றது? ஆமா என்ன சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படி கேக்குறீங்களா? சரி தெரிஞ்சா சத்தியா செய்தே நானோ சமையோட சாட்சியாக சத்தியம் செய்த நானோ சகலோடு சாட்சியாக அக்கரோ சாட்சியாக என்ன அறிமுறை நான் சத்தியமாக சிந்தையில் தச்சாது சில புடக்கடிதமாக காப்பாற்றுகிறேன் சத்தியம் சத்தியம் அம்மா. சாட்சியாக என் அண்ணா அறிவுரை சத்தியமாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சத்தியமாக காப்பாற்றுறேன்.
சத்தியம் 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 எல்லாம் முக்காடு போட்டுட்டு இருக்காங்களே தலையில இருந்து பேரு குடிச்சு அக்கா சத்தியம் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் இவகிட்ட என்ன பயம் நம்ம திறக்கலாமா வா திற சொல்லுங்க யாரு அது யார் தெரியுமா அடி குடிச்சாச்சா அழுகிட்டேன் ஆமா குருச்சேத்திர பீடபூமி எங்களுடைய நாடு கெந்தர்வ மன்னரோ எங்களுடைய கணவர் சரி ஆமாமா ஓ கெந்துருவனா ஆமா அதுக்கிட்ட இங்க எதுக்கு வந்தீங்க அதனால வருது எது வருது ஆமா குருச்சாத்த முடி நாடு ஆமா உங்க பேர் என்ன பேரு என்னுடைய பெயரோ லலிதா ஓ லலிதா ஆமா அப்படியா அப்படியா என் மண்டவருக்கோ 27 மனைவிமார்கள் 27 பொம்பளைங்களா ஆமா. ஆமா ஆமா 27 பொம்பளை ஒன்றே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி 27 மனைவிமார்களை கல்யாணம் செய்து சரி. என் மன்னராக மட்டும் புத்திர சந்தானமானது கிடையாது ஓ உங்களுடைய கணவருக்கு கல்யாணம் செய்து ஆமா குழந்தைங்க இல்ல ஆமா லலிதா உங்க கல்யாணம் செஞ்சாரு ஆமா. உனக்கு இல்ல என்ன செஞ்சாரு எனக்கு இல்ல ஆஹா. என் தங்கச்சி செஞ்சாரு அவளுக்கு இல்ல அப்படியா ஆமா நீதான் மேசன் போறீங்க சிமெண்ட் கூட வாங்கி கொடுத்தீங்க ஏது அப்புறம் உங்களுக்கு யாருக்குமே இல்ல ஆமா அப்படி குழந்தை இல்லாதனால தேவலோக சென்று குழந்தை பாக்கியமானது வாங்கி வரலாம் என்று போகும் பொழுது சரி. என் மன்னவருக்கும் தண்ணீர் தாகமானது ஏற்பட்டது அம்மா அது இருக்கட்டும் இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க அதுக்குதாம்மா வந்தோம் அப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்ட உடனே நாங்களும் வெட்டரை தாமரம் கொடுத்தோம் சரி நான் புதுசா நடக்குறியே ஏது யாரு கையோட்டு கலக்கிடுவேன் சொல்லுங்க அப்படி வெட்டலை தாமரம் கொடுத்தோடனே என் மனவராகப்பட்டவருக்கு தண்ணீர் தாகம் நீங்கி விட்டது ஓ உங்க வீட்டுக்கு சொல்லி தான் போயிடுச்சு ஆமா. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா அப்புறம் என்னாச்சு அம்மா அப்படி தண்ணீர் தாகம் வந்த உடனே தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சு ஆமா வெற்றிலை தாமரமானது தரித்து கொடுத்தோம் அப்படி வெற்றிலை தாமரம் போட்ட உடனே உமிழ்நீரானது முழுகி மன்னவருக்கு தண்ணீர் தாகமானது தீர்ந்து விட்டது யாரு உங்க வீட்டுக்கு தண்ணீர் தாகம் போயிடுச்சு அதுக்கு எதுக்கு வந்தீங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா தண்ணீர் தாகம் நீங்கி விட்ட உடனே மீண்டும் தேவிலோகத்துக்கு போலானே மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் புறப்பட்டீங்க ஆமா அப்புறம் போயிட்டு இருக்கும்போது அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது என் மன்னவருக்கோ மயக்கமானது ஏற்பட்டது சரி உங்க வீட்டுக்காரருக்கு மயக்கம் வந்துச்சு ஆமா ஆனா அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க அதுக்கு அதுலதாம்மா வருது எதுல அதுலதான் அப்புறம் மயக்கம் வந்துச்சு மயக்கம் வந்த உடனே நான் சொன்னேன் அதாவது சரி. கழுத்தை வெற்ற தம்பளத்திலே சொத்தை பாக்கானது இருந்திருக்கும் சொத்தை பாக்கு சொக்கேறி சரி. மயக்கமானது வந்திருக்குங்க அதனால வாயில இருக்கக்கூடிய எச்சில் தம்பளத்தை கீழே பூமியில துப்புங்கன்னு சொன்னேன் ஓஹோ தண்ணி தாகம் எடுக்கும் போது போட்டு அது வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு அது எச்சையை துப்புன காட்டி அது முழுங்கின காட்டி மயக்கம் வந்துருச்சு அதை கீழே துப்புங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்காரர் துப்பிட்டாரு ஏமா மேல இருந்து துப்புனா எங்க கீழே தான் விழுவோம் அப்படியா நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் ஆனா எங்க தெரியுமா விழுந்துச்சு மண்ணா இருக்காருல்ல ஆமா மண்ணை எங்க அண்ணன் மாயவன் அந்த மகராசம் இல்லைன்னா என் உலகத்துல என் மன்னர் இல்ல கண்ணன் இல்லை என்றால் என் கணவர் இல்ல அப்படி இருக்கும்போது என்னாச்சு